தமிழக பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட உள்ள நிலையில் முதலமைச்சர் தலைமையில் இன்று அமைச்சரவை கூட்டம். பட்ஜெட்டில் இடம்பெறும் முக்கிய அறிவிப்புகள் குறித்து ஆலோசனை. இலங்கை கடற்படையால் கைது செய்யப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்கள் 14 பேருக்கு 19ஆம் தேதி வரை சிறை. வவுனியா சிறையில் அடைக்க இலங்கை நீதிமன்றம் உத்தரவு. எம்பி மற்றும் எம்எல்ஏக்கள் மீதான 5000 வழக்குகள் நீதிமன்றங்களும் தேக்கம். தண்டனையிலிருந்து தப்பிக்க வழக்குகளை இழுத்தடித்தபடி உச்சநீதிமன்றத்தில் பொதுநல மனு. மக்கள் எதிர்ப்பு அதிகரித்துள்ளதால் மணிப்பூர் முதலமைச்சர் பிரேம்சிங் ராஜினாமா செய்துள்ளார். நம்பிக்கையில்லா தீர்மானத்திற்கு பயந்து பதவி விலகிவிட்டதாக ராகுல் விமர்சனம். லெபனானில் சுரங்கப்பாதை மீது நள்ளிரவில் இஸ்ரேல் வான்வழி தாக்குதல். போர் ஒப்பந்தத்தை மீறி தாக்குதல் நடத்துவதாக குற்றச்சாட்டு. சீனாவில் சிச்சுவான் மாகாணத்தில் திடீர் நிலச்சரிவு. மண்ணில் சிக்கியவர்களை மீட்கும் பணி இரவு பகலாக நீடிக்கிறது. ஈரோடு கிழக்கு தொகுதியில் வெற்றி பெற்ற வி.சி. சந்திரகுமார் எம்எல்ஏவாக இன்று பதவியேற்பு. சபாநாயகர் அப்பாவு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்கு நிதி ஒதுக்காமல் நிலம் கையகப்படுத்தாமல் கிடப்பில் போடப்பட்டது. முழுமையாக நிதி ஒதுக்கியது திமுக அரசு என இபிஎஸ்க்கு அமைச்சர் செந்தில் பாலாஜி பதிலடி. மணிப்பூர் முதலமைச்சர் பிரேம்சிங் ராஜினாமா செய்தது மிகவும் தாமதமாக எடுத்த முடிவு. குதிரை ஓடிய பிறகு கதவை பூட்டுவதாக மல்லிகார்ஜுன கார்கே விமர்சனம். பீகாரில் ரயில்வே மேம்பாட்டிற்காக 95,566 கோடி ரூபாய் முதலீடு. 98 ரயில் நிலையங்கள் மறுகட்டமைப்பு செய்யப்படுவதாக அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தகவல். டெல்லி விமான நிலையத்தில் 40 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருள் பறிமுதல். பிரேசில் மற்றும் கென்யாவை சேர்ந்த 3 பேர் கைது. பிரதமர் நரேந்திர மோடி பிரான்ஸ், அமெரிக்க நாடுகளுக்கு பயணம். அதிபர் டிரம்புடன் மோடி பேசுவதற்கு வாய்ப்பு. மெக்சிகோவில் லாரி மீது மோதி பேருந்து தீப்பற்றி எரிந்ததில் 41 பேர் உடல் கருகி உயிரிழப்பு. பேருந்தில் பயணம் செய்த 7 பேர் மட்டுமே உயிர் தப்பினர்.